ஆனி மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். முதலில் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல மேஷ ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்து அவர் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 1க்கு மேலே மாறிடுவார். அதே போல 3ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு. புதன் அப்புறம் திருப்பி சந்திரன் மனையேறி அமர்வார். செவ்வாய், கேது சேர்க்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆனி மாதத்தில் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு தடையோடு காரியம் நடக்கும். சகோதர வழி சண்டைகள் தீரும். நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். உயர்கல்வியில் சேருவதற்கான வாய்ப்புகள் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும். கல்லூரி, நினைத்த கல்லூரி கிடைக்கவில்லை என்றாலும் வேறொரு கல்லூரி கிடைக்கும். பள்ளி கல்வியில் கவனம் செலுத்த முடியும். பொருளாதார நெருக்கடி குறையும். அதே சமயத்தில் இது எல்லாமே தடையோடு தான் நடக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அஸ்வின் நட்சத்திரம் விவசாயிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவ பணியாளர்கள், அரசு துறை சார்ந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, இவர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன போராட்டங்களோடு பல வெற்றிகளை குவிக்க முடியும். ஆனால் எதுவும் எளிதாக கிடைத்து விடாது. என 7.5 சனியானது மறைமுகமாக உள்ள வந்துகிட்டே இருக்காரு. ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராசிப்படி நல்ல நிலையில் இருந்தாலும் கேது பகவான் செவ்வாய் சேர்க்கையானது பல்வேறு விஷயங்களில் காரிய தடைகளை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுக்கும். முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி இதன் அடிப்படையில் செல்லும்போது இந்த ஆனி மாதத்தில் தடையோடு காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 70% லாபம், 30% நஷ்டம் அப்படின்ற அளவில் தான் இந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்கு ஆனி மாத பலன்கள் இருக்கு. இதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு முறையேனும் பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைந்து தடைகள் எல்லாம் விலகி யோகம் பெறும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களே, பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பரணி நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மேஷத்திலே இருந்து ஜூலை 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு மாறி ஆட்சியாக அமர்வார். பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும், பண வருவாயில் குழப்பங்கள் இருக்கும், வாகன யோகம் அமையும், ஆனால் போராடி தான் வாங்கணும். திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் போராடி கிடைக்கும். அனைத்தும் போராடி தான் கிடைக்கும். சில குழப்பங்கள் இருக்கும், குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள முடியும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். இங்கே எல்லாமே இருக்கு, ஆனால் நீங்கள் தேடினா தான் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்கு. ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை தொடர் முயற்சியால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய மாதம். பரணி நட்சத்திர பெண்களுக்கு வீட்டில் இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா வீட்டு பெண்களாக இருக்கவங்களுக்கு வெளியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் பேசி தீர்த்து கொள்ள முடியும். 3வது நபரை உள்ள தலையிட சொல்லாதீங்க, நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க. இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். அதே சமயத்தில் சில குழப்பங்களும் போராட்டங்களும் இருக்க தான் செய்யும். அதை தவிர்த்து கொள்வதற்கு திருவண்ணாமலையில் ஒரு வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் போயிட்டு நேரு அண்ணாமலையில், நம்ம அண்ணாமலையார் கோயில் இருக்குன்னா அதுக்கு நேராக மலைக்கு பின்னாடி நேரு அண்ணாமலைன்னு ஒரு கோயில் இருக்கும் கிரிவல பாதையில். அங்கே போனீங்கன்னா அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், நவகிரகம் எல்லாமே ஒரு தனி சன்னதியாக இருக்கும். அதில் உண்ணாமலை அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைந்து பல்வேறு குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் தீயாக வேலை செய்யும் ஒரு நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆனி மாதம். ஏன்னா இந்த ஆனி மாதத்தில்
சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஆனி மாதத்தின் கடைசியில வக்ரம் ஆரம்பிக்கிறார். இந்த வக்ரம் என்பது முழுமையாக 11ஆம் இடமாக வேலை செய்யும். அது ஒரு பெரிய லாபம். அதே போல குரு பகவான் 2ஆம் இடத்துல சாதகமா அமர்ந்திருக்கிறார். அவரோடு சூரிய பகவான், புதன் பகவான் அவரோடு இருந்து அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போவார். இதெல்லாம் சேர்ந்து செவ்வாய் கேது சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தந்தை வழி சொத்துக்களில் பெரியப்பா சித்தப்பா இவர்களோடு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு சொத்துக்கள் பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப வருஷமா சொத்துக்களே எங்க வீட்டில் பிரிச்சுக்கல, எங்க தாத்தா காலத்திலிருந்து ஒன்னாதான் இருக்காங்க, இப்ப அந்த சொத்துக்களை பிரித்து கொண்டு அவரவர்கள் பாகத்தில் வீடு கட்டுவதற்கு மனையை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அலுவலகத்துல உங்களுக்கான போர்ஷன், இதுவரைக்கும் நான் பொதுவாக வேலை செஞ்சேன், எனக்குன்னு ஒரு கேபின் தனியாக கொடுத்துட்டாங்க. உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, உங்களுடைய தனித்திறன் ஆற்றல், உங்களுடைய பெருமை, இதற்கு தகுந்த ஒரு அலுவலக வேலை, அங்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் வரும். ஆனால் சின்ன சின்ன தடைகள் இருக்கும், ரொம்ப பெரிய தடைகள்லாம் இல்லை. திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சனி ராகு சேர்க்கை, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தீ விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேஸ்லாம் சரியாக ஆஃப் பண்ணிடணும். அதேமாரி குழந்தைகளை சூடான பொருட்கள்கிட்ட, இப்போ நல்ல ஒரு சூடான குழம்பு ரசம், அந்த இடத்துல குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். அதே போல் கரண்ட் விஷயத்தில், பவர் விஷயத்தில் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈரத்தோடு போய் சுவிட்ச் போடுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மின்சாதன பொருட்களில் கவனம் தேவை. மற்றபடி பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை, லாபம் இருக்குது, பண வருவாய் பெருகும், கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படும். இந்த மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறை ஏனும் திருத்தணி போங்க. திருத்தணியில் தணிகாசலமூர்த்தி, வள்ளியை மனமுடித்த ஸ்தலம், கோபம் தணிந்த ஸ்தலம், தணிகாசலமூர்த்தியை ஒரு வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் துன்பங்கள் தொலைந்து இன்பமாக வாழ வழி கிடக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். ரோஹி நட்சத்திரம், ரோஹி நட்சத்திர அன்பர்களே, ரோஹி நட்சத்திரத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நேரம் வந்திருக்கு. இதில் என்னன்னா, மிதுனத்தில் தனக்காரகனாக சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், உங்க ராசியிலே உங்க ராசியாதிபதி வேற அமர போறார் ஜூலை 1 இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தரும். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, சகோதர வழியில் பிரச்சனை, தாய் தந்தை கருத்து முரண்பாடு, வேலை வாய்ப்பில் பிரச்சனை, எத்தனை இருந்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் இவங்க வீட்டில் இருக்கவங்க தொல்லை பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய கடையில் லாபம் வருது, என் தொழிலில் லாபம் வருது அப்படின்னு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது உறவுகளால் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு மண்மனை யோகம், வெளிநாட்டு பயணம், அதே போல நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவங்களுக்கு வளர்ச்சி, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவங்களுக்கு வளர்ச்சி, அதே போல கெமிக்கல் தொழில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி. இப்படியாக வளர்ச்சி பாதைக்கு தொழில் ரீதியாக செல்லக்கூடிய மாதம். அதே சமயத்தில் உறவுகளோடு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த உறவுகளோடு வரக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு முறையேனும் குடும்பத்தோட பழனி போய், பழனியில் அடிவார முருகன், திருஆவணங்குடி முருகன், மேற்கு பார்த்த முருகன், சனி தோஷத்தை போக்கக்கூடியவர், அவர் தான் 3ஆம் படை விட்டு முருகன். அவருக்கு இரும்பு பால்வாளியில பால் வாங்கிட்டு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிடுங்க. இந்த மாதம் உறவுகள் சிக்கல் தீர்ந்து பொருளாதார வளர்ச்சியோடு பலம் காணும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயோட நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நேரம் வந்திருக்கு. குரு சாதகமாக வந்திருக்காரு. அவரோட சூரிய பகவான், புதன் பகவான் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கிய இடத்தை பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்ல
முன்னேற்பாடாக நல்ல விஷயங்கள் செய்துக்கலாம். ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறதா இருந்தாலும், பாஸ்போர்ட் எடுக்கிறது, லைசன்ஸ் எடுக்கிறது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது, கட்டடத்தை பதிவு பண்ணுறது, ஒரு நிறுவனத்தை பதிவு பண்ணிக்கிறது, இப்படி பதிவு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம். வியாபார பெருக்கம் கைகூடும். அதிகாரிகள், மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் கிடைத்து அதன் மூலிமா லாபம் கிடைக்கும். ஒரு ரொம்ப நாளாக என்னுடைய நிலத்திற்கு ஒரு பட்டா வாங்கலை, இதற்கு ரொம்ப நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் அந்த பட்டாவுக்கு முயற்சி பண்ணால் பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக என் கடைக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கலை, இப்போ அலைஞ்சா லைசன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சில தடைகள் இருக்கும். கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரைன்னு சொல்லுவாங்க. முயற்சி, இறை வழிபாடு, இலக்கு ஒன்று, இதோட போகும்போது வெற்றியை தட்டிட்டு போயிடலாம். அப்படி ஒரு அற்புதமான காலம். ஓடி போனவனுக்கு தான் மகாலட்சுமி உதவி செய்வாள். அப்போ ஓடி உழைச்சி சரியான விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆனி மாதம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் சிதம்பரம் அருகே வைத்தீஸ்வரன் கோயில் சென்று முத்துக்குமாரசாமி உற்சவமூர்த்தியாக இருப்பார், வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி, அவங்கள கையெடுத்து கும்பிட்டு முத்துக்குமாரசாமிக்கு ஒரு வில்வார்ச்சனை, வில்வம் வாங்கிட்டு போய் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா வில்வம் தருவாங்க. பெரிய ஒரு செலவினம்லாம் இல்லை. வில்வம் வாங்கிட்டு போய் ஐயர் தட்டில் ஒரு 10 ரூபா போட்டால் வில்வார்ச்சனை செய்து கொள்ளும். வில்வார்ச்சனை செய்துவிட்டு வந்து விட்டால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாகனத்தில் போகும்போது, சாலையில் போகும்போது, நீர் மழை பெஞ்சிருக்கும் வேகமாக நம்ம ஓட்டக்கூடாது. வாழை மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டிருப்பாங்க, அதில் வழிக்கு கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூசணிக்காய் உடைச்சு ரோட்டில் போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ரொம்ப வாகனத்தில் போகும்போது கவனமாக போக வேண்டும். அதான் இந்த மாதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவான் நட்சத்திரம். குரு பகவான் ஜென்மத்திலே அமர்ந்திருக்கிறார். அவரோடு சூரிய பகவானும் வந்து அமர்கிறார். புதன் பகவான் இந்த மாதத்தில் ஜூலை மாதம் முதல்ல இருந்து 2ஆம் இடத்துல பயணம் பண்ணுவார். மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும், பண வருவாயை கொடுக்கும். அதே சமயத்தில் ஜென்மத்தில் குரு இருக்கிறதால குழப்பங்கள் இருக்கும், பண பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா யோக சனி காலம் தொடங்கி சின்ன சின்னதாக வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் கார் வாங்குவோம், ஆஃபீஸ் போடுவோம், வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், மண்மனை வாங்கலாம், ட்ரெஸ் எடுக்கலாம். இப்படி செலவினங்கள் அதிகமாகும் போது அதற்கான பொருளாதாரம் குறையும். இங்கே செலவினங்களை குறைத்தால் பொருளாதாரம் கட்டுக்குள்ள இருக்கும். இந்த மாதத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செலவினங்களை குறைக்க வேண்டும். அதே மாதிரி செவ்வாய் கேது சேர்க்கையானது பயணத்தில் தடைகளை கொடுக்கும். அப்போ ஒரு வேலையாக வெளியே போறீங்கன்னா அந்த வேலை நடக்குமா, ஒரு முறைக்கு 2 முறையாக ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் பயணம் விரய செலவாக மாறுவதை குறைக்க முடியும். வீடு மண்மனை யோகம் உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. எதுலேயும் கவனமாக இருந்தால் அந்த மாதம் சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சனி ராகு சேர்க்கை, சில தீய பழக்கங்கள் உள்ள வந்துடும். ஆனால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆணுக்கு தொல்லை என்று சில தீய பழக்கங்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ஏற்றம் வரும்போது தீய பழக்கங்கள் வந்துடும், கவனமாக இருக்கணும். கணவன் மனை ஒற்றுமையில் சில குறைபாடுகள் வந்துவிடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் ஆந்திர மாநிலம் திருக்காளகஸ்தி சென்று காளகஸ்தீஸ்வரர் ராகு, ஞான பிரசனாம்பிகை கேது இருவருக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய யோகாதிபதி. ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். 2ஆம் இடத்துல தனக்காரனாக செவ்வாய் பகவானும்
கேது பகவானும் வந்து அமர்கிறார்கள். அதே போல் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் அவர் விரையாதிபதியாக அமர்வதால் சில குழப்பங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், பணப்புழக்கமானது வரும். ஆனால் வர்றதோட ஸ்பீடாக செலவாயிடும். வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேலைக்கு போனால் அது நிம்மதி இல்லாத வேலையாக இருக்கும். அதே போல் பொண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பொண்ணு பிடிச்ச மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் வந்து நிறையா குறைபாடுகள் இருக்கிற மாதிரி தோணும். மாப்பிள்ளை கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மாப்பிள்ளை நிறையா குறைபாடு உள்ள மாப்பிள்ளையாட்டம் தெரியும். இப்படி எதுவுமே முழுமை பெறாமல் குறைகளோடு ஒரு விஷயமானது நடக்கும். அப்போ அந்த குறைகளோடு விஷயங்கள் நடக்குது அப்படின்றதால இறை வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டை செய்து கொண்டு சரியான விஷயத்தில் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரர் என்ற சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டகல்ல மாலை சாத்திட்டு வியாழக்கிழமை வணங்கி விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். பூச நட்சத்திரக்காரர்களே, பூச நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனால் அஷ்டமத்து சனியானது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. அதே சமயத்தில் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் சனி ராகு சேர்க்கையானது சில குழப்பங்களை தந்து சில விஷயங்களில் உங்களை வந்து எச்சரிக்கையாக இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா வம்பில் விட்டுரும். ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு கால் அடிபட்டுருக்கு அஷ்டமத்து சனியில். இப்போ ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலைக்காக நீங்கள் போனீங்கன்னா இந்த அடிபட்ட காலில் சில பிரச்சனைகள் வரும், வேலையை முழுமையாக செய்ய முடியாது. அதுமாதிரி வேலையிலையும் முழுமையான சம்பளம் கிடைக்காது, அறக்குறையாக தான் இருக்கும். அப்போ நீ முழுமையான விஷயமா நடக்காது என்பதை புரிந்து கொண்டு அறக்குறையாக தான் நடக்கும், சில கஷ்டங்கள் தான் இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது, சகோதர வழியில் யாராவது பண வருவாய் இருந்தால் அதில் பிரச்சனை வரும், குடுக்கல வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பழைய கஷ்டம் இல்லை, இன்னும் முழுமையாக கஷ்டமானது நிறைவேறவில்லை. அப்போ காலுக்கு நல்லா திருப்பி வந்து ஆயின்மெண்ட்லாம் போட்டு நல்லா வைத்தியம் பண்ணிக்கிட்டு அதுமாதிரி கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு கிடைக்கிற வருமானத்தை வச்சு பணப்பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு வாழும்போது சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனானப்பட்டவர் மேஷத்துலேயும் ரிஷபத்துலேயும் மாறி மாறி போகிறார். அப்படி இருக்கும்போது பூச நட்சத்திரக்காரர்கள் வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும். கால் கை அடிபட்டு இருந்தால் அதில் மீண்டும் வைத்தியம் பண்ணி அதை சரி செஞ்சுக்கணும். வேலை வாய்ப்பில் உங்களை யாராவது அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி விரைய செலவு செய்தாது பல விஷயங்களை சரி செய்து கொள்ளணும், கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும், முயற்சி செய்தால் பல்வேறு லாபங்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் ஒரு முறையேனும் தேனி குச்சனூர் போங்க. குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சுயம்பு மூர்த்தி, யோக சனீஸ்வர பகவான், அவருக்கு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு வரலாம். ஒரு சனிக்கிழமை அதிகாலையில் 6 to 7:30 குளிகை நேரத்தில் அங்கே இருக்கிற வாய்க்காலில் குளிச்சுட்டு பகவானை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் பல்வேறு கஷ்டங்கள் குறைந்து யோகமானது இந்த மாத கடைசியில் தொடங்கும். பூச நட்சத்திரம் கவனமாக இருந்து சாதிக்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். ஆயிலை நட்சத்திரக்காரர்களே, ஆயிலை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானின் நட்சத்திரம். இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்கள் நட்சத்திராதிபதி மிதுனத்திலையும் கடகத்திலையுமே பயணம் செய்யக்கூடிய காலம். அரசாங்க வகையில் சில தொல்லைகள் இருக்கும், தீ விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றை சரி செய்து கொள்ள முடியும். டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேரும்போது சரியான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எது வரும் எது வராது ஒரு பேப்பர் எடுத்து குறிச்சிக்கோங்களேன், ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கு இதெல்லாம் வரும், எனக்கு மேக்ஸு அரைக்குறையாக தான் வரும்,
ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா வரும், நான் செல்லில் நல்லா நான் வந்து நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு பண்ணுவேன். அப்போ சிஸ்டத்தில் கவனம் செலுத்தலாம். அப்போ எது வருமோ அதில் அதிகமாக கவனம் செலுத்தி அதற்கான டிபார்ட்மெண்ட்லாம் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பத்திரப்பதிவு விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்க போகும்போது பாண்டு எழுதி கொடுக்குறதுல கவனம் தேவை. அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அடுத்தவருக்காக போய் பரிந்து பேச போய் நீங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி தாயார் வழி பாட்டிக்கு உடல் பாதிப்பை கொடுக்கும். தாயார் வழி பாட்டியோட சொத்துக்கள் வருவதில் தகராறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் ஆயில நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி போகிற நாள் திங்கட்கிழமையாக இருக்கணும். திருப்பதி போகும்போது கீழே இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற அலமேலுமங்கை, திருப்பதி ஏழுமலையோட மனைவி அலமேலுமங்கை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிடணும். நான் உங்கள் வீட்டுக்காரை பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டு போயிடணும். மேலே போய் அவரை பார்த்துடணும். கீழே வந்து திருத்தணி தணிகாசல மூர்த்தியை வணங்கி விட்டு வீட்டுக்கு வந்தால் இந்த மாதம் பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் பல்வேறு குழப்பங்கள் தீர்ந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். மக நட்சத்திரக்காரர்களே, மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். கேதுபௌர்ணமி நட்சத்திரம். அஸ்தமத்து சனியானப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார். ஆனால் குரு பலம் யான பலத்தில் இருக்குது. அவரோடு புதன் பலமும் சேருது, சூரிய பலமும் சேருது. இது எல்லாம் சேர்ந்து அதிகார திமிராக ஏதாவது செய்தால் அதன் மூலியமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார வளமை ஏற்படும். ஒரு இடத்துல நீங்கள் ஒருத்தங்களை அதிகாரம் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளால் அதிகாரம் பண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். பணப்புழக்கமானது கட்டுக்குள் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை தீர்த்து கொள்ளணும். கடனாக இருக்கட்டும், நாம் வேறு ஏதாவது பொருள் வாங்குவோம் அப்படின்னு கவனம் செலுத்தினீங்கன்னா அதனால் அவமானப்படுத்தப்படுவீர்கள் எதிர்காலத்தில். இந்த மாதம் வாகனம் வாங்குவதற்கான மாதம். வாகனம் பண வருவாய் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதிகமாக இஎம்ஐ போட்டு நிறையா லோன் கட்டுற மாதிரி எதிர்காலத்தில் வாங்கிடாதீங்க. அது பிற்காலத்தில் அஸ்தமத்து சனி முழுமையாக வரும்போது அந்த லோனை உங்களால் கட்ட முடியாமல் போயிடும். அதனால் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்க. முக்கியமாக அந்த லோன் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து கொள்ளுங்கள். இல்லைனா அது எதிர்காலத்தில் பிரச்சனையாகவும். இந்த மாதம் கடைசியிலேயே பார்த்திங்கன்னா வக்ரசனி காலமானது தொடங்கிடும். இப்பயே அஸ்தமத்து சனியோட தாக்கம் ஆரம்பிக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன்களை அடைத்து கொள்ள வேண்டும் பொருட்களை வாங்குவதை விட. அதே போல் குருபலம் இருக்கிறதால எத்தனை சனி பகவான் தொல்லைகள் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் வென்று வர முடியும். பயப்பட வேண்டாம். பொருளாதார ஏற்றம் இருக்கும். கணவன் மணி ஒற்றுமையில் சிறு சிறு குறைபாடுகள் வந்தாலும் வளர்ச்சி இருக்கும். சிம்மராசி மாணவ மாணவிகள் படிப்பில் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்றீங்க, கல்லூரியில் போய் சேர்றீங்கன்னா அங்கே உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அஸ்தமத்து சனியானப்பட்டவர் எதிர்காலத்தில் வர உள்ள காத்திருக்கார். இப்போ இருந்து அவரோட தாக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதம் ஆனி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருவார். 13ஆம் தேதி இரவுலேருந்தே ஆரம்பிச்சிருவார். அப்போ தப்பான நட்பை உள்ளே கொண்டு விட்டு அதன் மூலியமாக தப்பான பழக்க வழக்கங்களை கொடுத்து சரியான படிப்பை படிக்க முடியாமல் செய்து விடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நட்பு ஏற்படுத்தும் போது கவனம் தேவை. தேவையில்லாத காதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அதுமாதிரி ஆணால் பெண்ணுக்கு சில தொல்லைகள் இருக்கும், பெண்ணால் ஆணுக்கு சில தொல்லைகள் இருக்கும். அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை வைத்து சனி பகவான் ஏதாவது தொல்லைகள் கொடுத்தாலும் அதை தற்காத்து வளர்ச்சி பாதைக்கு செல்ல முடியும். குரு அவ்வளவு யான பலத்தில் இருக்கார். 11ஆம் இடத்துல லாபமா. அப்போ மக நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும்? ஒரு முறை ஏனும் சிதம்பரம் போய், சிதம்பரத்தில் வடக்கு கோபுர வாசல்கிட்ட உள்ளே போனீங்கன்னா தில்லை காளின்னு ஒரு ஆர்ச் வரும். அந்த தில்லை காளிக்கு போய் குங்கும அர்ச்சனை செய்துட்டு வாங்க. இல்லைன்னா வெறும் கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே போதும். வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க. குங்குமத்தை அந்த வெள்ளை புடவையில் கொட்டி அர்ச்சனை செய்து உங்களுக்கு அந்த குங்குமத்தை திருப்பி எடுத்து கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு டெய்லி இட்டுக்கிட்டு தில்லை காளியே போற்றி அப்படின்னு ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அன்றைய நாளை தொடங்கும்போது சனி பாதிப்பே வராமல்
வாழ்க்கையை சுபமாக நகர்த்தக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் அனைத்து விஷயங்களும் கவனம் செலுத்தி குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்களை பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். பூர நட்சத்திரக்காரர்களை, பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுக்கிரபகவான் நட்சத்திரம், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் செய்தால் வாகனத்தில் உங்களுக்கு திருப்தியான வாகனம் அமையாது. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும்போது கவனம் தேவை. பழைய வாகனமே வாங்கினீங்கன்னா என்ஜின் எல்லாமே ஒரு முறைக்கு 10 முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி லோன் போட்டு வாகனம் வாங்கினா உங்களால் அடைக்க முடியுமோ அப்படி வாங்கிக்கணும். அதுமாதிரி இந்த கிரெடிட் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் முடிச்சிருங்க. அதே மாதிரி அலுவலக விஷயங்கள், ஏதாவது பணப்புழக்கத்தில் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பணப்புழக்கத்தில் ஏதாவது மிச்ச சொச்சம் இருந்தால் அந்த பணத்தெல்லாம் அடைச்சிருங்க. அதே மாதிரி வீடு மண்மனை எந்தெந்த இடத்துலலாம் பண பாக்கிகள் பொருளாதார ரீதியாக குற்றம் செய்திருக்கிறீர்களோ அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது எதிர்காலத்தில் பிரச்சனையை கொடுத்து விடும். கவனமாக இருக்கணும். சகோதர வழியில் சொத்துக்களை பிரித்து கொள்ளலாம். அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையும். பொருளாதார ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கலாம், பழைய நகைகளை மீட்டுக்கலாம். ஆனால் இது எல்லாம் செய்தாலும், குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தை எடுத்தாலும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம். எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அங்கே தொல்லைகளை சில இடத்துல கொடுத்துட்டே வருவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுமாரி திருமண விஷயத்தில் கவனம் தேவை. எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் சதுரகிரி போய்ட்டு வாங்க. சந்திர மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் ஒரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சதுரகிரி போயிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களே, உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சூரியனோட நட்சத்திரம். சூரிய பகவான் மிதுனமேறி பயணம் செய்கிறார். அவரோடு புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய மாதம். புதன் பகவான் 2ஆம் இடத்திற்கு திருப்பி நகர்ந்து விடுவார். சூரியனுக்கு 2ல் திடீரென்று மாமன் வழி அத்தை வழி உறவுகளால் லாபம், சிலருக்கு நஷ்டம். அப்போ லாபம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. நஷ்டமாக தெரிஞ்சுன்னா ஜனஜாதகத்தில் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மாமன் வீட்லேயோ அத்தை வீட்லேயோ திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாய கருவிகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாய நிலங்களை விரிவாக்கம் செய்து கொள்ளுக்கு வாய்ப்புகள் உண்டு. கரைகள்லாம் சரியாக அமைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வாழை பயிரிடக்கூடிய அன்பர்கள், அதே போல் தென்னை பயிரிடக்கூடிய அன்பர்கள் நல்லா மண் அணைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள், வண்டு, எலி தொல்லை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். எலியெலாம் இருந்தால் அதெல்லாம் புகை போட்டு கரெக்டாக அந்த எலியெல்லாம் ஓட்டி விட்றணும். ஏன்னா எலியால் மிகப்பெரிய விவசாயம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எலி தொல்லைகள் இருக்கும். அதே போல் தொற்று நோய்கள், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கரெக்டாக வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா சோப் போட்டு கை காலெலாம் கரெக்டாக அலம்பிடணும். இல்லைன்னா அது வந்து சின்ன சின்ன இது வந்து அரிப்பாக வந்து அது ஒரு பெரிய புண்ணாகி அதன் மூலியமாக மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியாக காசு பணம் அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தீ பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகளுடைய கல்வியில் அவர்களுடைய முடிவுக்கும் ஒத்துப்போகவும் கூடாது. அதே சமயத்தில் அவர்களுடைய முடிவு உங்களுடைய முடிவு எல்லாத்தையும் கலந்து பேசி செய்யணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். பொருளாதாரத்தில் பல்வேறு லாபங்கள் வரும். ஆனால் அது வந்து எதிர்காலத்தில் இப்போ பெரிய செலவினமான ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு அதன் மூலியமாக செலவில் போய் மாட்டிக்கக்கூடாது.
வருங்காலம் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதே சமயத்தில் உங்கள் ஜனஜாதத்தை ஆய்வு செய்து கொண்டு எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலை சரியாக செய்யணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பட்ஜெட் போட்டு சரியாக செலவினம் பண்ணி நல்ல விஷயங்களை கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் திருவண்ணாமலை சென்று அக்னி லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு கிரிவலம் வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்து. அஸ்த நட்சத்திரக்காரர்கள், அஸ்த நட்சத்திரம் சந்திரபாவன நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பொருளாதாரத்தில் குழப்பம் இருக்கும், தேவையான இடத்துல பண வருவாய் வராது. அதே சமயத்தில் சனி பலமாகிறதால புதிய இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு, அந்த வேலை கிடைச்சி அதற்கான பயணம் மேற்கொள்வதற்கு, அதற்கான வாகனம் வாங்குவதற்கெலாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடைச்சிது, ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது, அதுக்கான வண்டி கூட என்கிட்ட சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தில் வண்டியில் காரே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். சனி பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். அதே மாதிரி நகைக்கு வட்டி கட்ட முடியுதா, நான் நகையை மூக்க முடியல. அதே போல் நிலத்துக்கு பயிர் பண்ணுறேன், நான் நிலம் நல்லா விலையில், இது எல்லாமே நான் செய்கிறேன், ஆனால் அதுக்கான ஃபீட்பேக், அதுக்கான பலன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பயப்படக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுங்க, இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, லாபத்தை இறைவன் தருவார், பயப்படவே வேண்டாம். தன்னம்பிக்கையோடு உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கத்தில் இருந்த அரங்கநாயகனையும் ஒரு வெள்ளிக்கிழமையில் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை, சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் நட்சத்திரம். செவ்வாய் பகவான் கேது பகவானோடு சேர்ந்து பயணம் பண்ணுறாரு. பல்வேறு தடைகள் இருக்கும். சகோதர வழி சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியில் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூட பிறந்தவனோட சேர்ந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில கருத்து முரண்பாடுகள் வரும், ஆனால் லாபம் இருக்கும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி பெறக்கூடிய மாதம். கணவன் மனைவி ஒற்றுமையில் சுய சிந்தனையோடு செயல்படணும். அண்ணன்ட்ட பேசாத அப்படின்னு பொண்டாட்டி சொன்னா நான் பேசலை, அதன் மூலியமாக எனக்கு அண்ணன் ஒரு வேலை வாங்கி தரல அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. திருட்டுத்தனமாவது பேசி நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பி உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கை கெட்டு போகாமல் சாதிக்க பழகிக்கணும். பண வருவாயை பெருக்கிக் கொள்ளணும். திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? பொய்மையும் வாய்மை இடத்து. அப்போ பொய் கூட சரியான இடத்துல நன்மை தரக்கூடியதாக செய்யணும். அதை தான் நீங்கள் கீப்பப் பண்ணணும். ஏன்னா குருபலமானது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. சனி பலம் ஏற்கனவே இருக்குது. கடன் வாங்கியாவது சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது. மறைமுகமாக பேசியாவது சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது. மச்சனன் உறவு, மாமன் உறவு, அண்ணன் தம்பி உறவு, இப்படி உறவுகளால் மறைமுக பேச்சுவார்த்தையின் மூலியமாக சாதிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் மதுரையில் போய் கள்ளழகரை பாருங்க. சித்திரை நட்சத்திர அதிபதியே கள்ளழகர் தான். அழகர் பெருமான் அவ்வளவு வாரி வழங்கக்கூடிய தெய்வம். அவரை போய் ஒரு செவ்வாய்க்கிழமையில் உங்கள் உயரத்துக்கு ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போய் கள்ளழகருக்கு சாத்திருங்க. உங்கள் தோஷத்தெல்லாம் அவர் எடுத்துக்குவார், லாபத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார். கள்ளழகரை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை, சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். ஏன்னா குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சூரிய பகவான், அதே போல் சுக்கிர பகவான் ஆட்சியாக, அதே போல் அவரோட புதன் பகவான் இருந்து அவர் திருப்பி சந்திரன் மனை ஏறி அமரப்போகிறார். செவ்வாய் கேது சேர்க்க, சனி ராகு சேர்க்க, இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்குவது, அதற்கான பண தட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா வாகனம் வாங்குறது அளவுக்கு தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 20 லட்ச ரூபா வாகனம் வாங்க ஆசைப்படுவீங்க. அப்போ அங்கே பணம் பத்தாது. அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும்.
ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு நல்ல நிலையில் வந்திருக்கார். அதேமாதிரி திடீரென்று வாகன யோகம், வெளிநாட்டு பயணம், திடீரென்று வேலை, திடீரென்று வீட்டுக்கு தேவையான இந்த மின்சாதன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான யோகம், நல்ல காலேஜ் கிடச்சி அதற்கான வாய்ப்புகள் அமையும், நல்ல ஸ்கூல் கிடைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாகனம் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் அதில் நீங்கள் உங்களுடைய தகுதியை நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கணும். திடீரென்று நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்றதால ஓவராக ஆசைப்பட்டு அதில் அப்புறம் பொருளாதார சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது. பொருளாதார சிக்கல் ஏன்னா 6ஆம் இடத்த சனி கொஞ்சம் பாடப்படுத்திடுவார். கடனை வாங்கி மாட்டிக்கூடாது. உங்கள் தகுதியை உணர்ந்து வாங்கிக்கணும். ஒன்று. 2வது, திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய இடத்துல சுவாதி நட்சத்திர பெண்கள் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். நிறைய ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம். மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். அதே போல் வீடு மண்மனை யோகம் கிடைக்கும். திடீரென்று வீடு அமையும். இப்படியாக சுப நிகழ்ச்சிகள் நிறையா இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நேற்று வரலையும் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ குரு பகவான் கொடுக்குறார். ஆனால் கொடுக்கும்போது பெருசாக ஆசைப்பட்டு அடுத்து வரக்கூடிய 6ஆம் இடத்து சனியில் கடங்காரனா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. எச்சரிக்கையாக இருந்து பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், கோல்டன் மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் சகோதர வகையில் சின்ன சின்னதாக இடைஞ்சல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக நிறைய விஷயம் நடக்கும்போது கூட பிறந்தவங்களுக்கு தனக்கு நடக்கலையே அப்படின்ற ஆதங்கம், பொறாமை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. இந்த மாதத்தில் ஒரு முறை ஏனும் விழுப்புரம் அருகே பூவரசங்குப்பத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர், இந்த பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு குணம் உண்டு. குருவாக செயல்படுவார். லிக்விட் பணம், புழங்கும் பணம், லிக்விட் கேஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புழங்கும் பணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பவர் பூவரசங்குப்ப லக்ஷ்மி நரசிம்மர். அவரை போய் ஒரு புதன்கிழமையில் வணங்கி விட்டு வாங்க. இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்து. விசாக நட்சத்திரக்காரர்களே, விசாக நட்சத்திரம் குருபான நட்சத்திரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு சாதகமாக வந்திருக்கார். சரியாக பயன்படுத்திக்கணும். பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து கொண்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு வைத்து சரியாக பயன்படுத்தணும். நீண்ட நாட்களாக வாங்க முடியாத நிலம் வாங்குறதுக்கு அமைப்பு வரும். சிலர் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்த வாங்குவாங்க, ஒரு நிலத்தை விற்றுட்டு இன்னொரு நிலம் வாங்குவாங்க. சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக நாங்கள் வாடகை கொடுத்தனத்துலாம் இருந்தோம். இப்போ சொந்தமாக ஒரு வீடு அமைஞ்சிருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட நாங்கள் போய் குடியேற மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வாஸ்து குறைபாடெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தீ விபத்துகள் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, கல்லூரி பேராசிரியர்களுக்கு, பாடலாசிரியர்களுக்கு, கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, எழுத்துப்பணியில் உள்ளவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும். சிலர் எழுத்துப்பணியில் உள்ளவர்கள் ஜனஜாதகத்தில் பாதிப்புகள் இருந்தால் அவர்களுக்கு பின்னடைவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜனஜாதகத்தை ஒருவரை ஆய்வு செய்து கொள்ளணும். இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாலாபிஷேகம் செய்துவிட்டு நாகநாத சுவாமியை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு. அன்ஷ நட்சத்திரக்காரர்கள் சனிபகவான் நட்சத்திரம், மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார ஏற்றம் இத்தனை இருந்தாலும் சனி பகவான் லாபத்துக்கு வராரு. ஆனால் குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருக்கிறார். என்ன பண்ணுவார்? ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு, வாகனத்துக்கு போகிறதுக்கு கூட நம்மகிட்ட காசு இருக்காது. பணத்தட்டுப்பாடு, பணப்புழக்கம் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். அதே சமயத்தில் உங்களுடைய எழுத்துப்பணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா அதில் பாராட்டுவாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் தேர்வு எழுதுனீங்கன்னா அதில் பாராட்டுவாங்க. தேர்வில் நல்ல மார்க் கிடைக்கும்.
ஆனால் அந்த தேர்வுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பணம் இருக்காது. ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு போகிறதுக்கு பணம் இருக்காது, வாகனம் இருக்காது. இப்படி பணத்தட்டுப்பாடு, எல்லா இடத்துலையும் பணத்தட்டுப்பாடு இருக்கும். பணத்தட்டுப்பாட்டை சரி செய்து கொள்வதற்கு சூரியன் புதன் குரு சேர்க்கை. குருவாக தந்தை எடுத்துக்கலாம், மேல் அதிகாரிகளை எடுத்துக்கலாம், உங்கள் மாமன் மச்சானை எடுத்துக்கலாம். உங்களுக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களை பிடித்து கொண்டு ஏறிக்கணும். அப்படி ஏறிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். சில கனவு தொல்லைகள் இருக்கும். கனவு தொல்லைகள் இருந்தால் அடுத்த நாளே காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிடணும். கனவு தொல்லையானது பழிக்காமல் செய்து விடுவார் சூரிய பகவான். கெட்டதை பழிக்காமல் செய்து விடுவார். தப்பான ஒரு கனவு யார்கிட்டையும் சொல்லாமல் காலையில் எழுந்து குளித்து சூரிய பகவானை பார்த்துட்டிங்கன்னா தப்பான கனவை பழிக்க விடாமல் செய்து விடுவார் சூரிய பகவான். அதே போல் வீடு மண்மனை யோகம் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் காரிய சித்தி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு முறையேனும் ஆந்திர மாநிலம் காணிப்பாக்கம் சித்தி விநாயகர், காணிப்பாக்கம் சென்று சித்தி விநாயகரை வழிபட்டு காரிய சித்தி அடைந்து நலமாக வளமாக வாழ வாழ்த்து. கேட்டை நட்சத்திரக்காரர்களை, கேட்டை நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம். புதன் பகவான் உங்கள் நட்சத்திராதிபதி. மிதுனத்திலையும் கடகத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய மாதம். மிதுனத்தில் பயணம் பண்ணும்போது குரு பகவானுடைய சூரிய பகவானோட சேர்ந்து பயணம் பண்ணுவார். அதே போல் கடகத்தில் பயணம் பண்ணும்போது 2ஆம் இடமாக செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருப்பார்கள். அப்படி ஒரு காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடு இருக்கும், சில குழப்பங்கள் இருக்கும், சிக்கல் இருக்கும், உறவு முறையில் சிக்கல் இருக்கும். தந்தை வகையால் சில பாதிப்புகள் வருவதற்கு, விரைய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வகை உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். தாய் வகையில் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் மாமனால் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அத்தை வழி உறவுகளால் தொல்லைகள் இருக்கும். உறவுகளில் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அத்தை வகை உறவுகளால் சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு, மாமியார் வகையில் சில சண்டைகள் வருவதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் ஊடலுக்கு பின்பு கூடல் அப்படின்ற மாதிரி, சண்டைக்கு பின்பு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணம் போகலாம், ஆன்மீக பயணம் போகலாம். இந்த நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் கொல்லிமலை சென்று, கொல்லிமலையில் இருக்கிற அரபலீஸ்வரர், அறமலர்த்த நாயகி, அங்கேயே சேஷ்டாதேவி இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்தின் நாயகி சேஷ்டாதேவி. அந்த சேஷ்டாதேவிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். கவனமாக இருந்து பல்வேறு விஷயங்களில் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்து. மூல நட்சத்திரக்காரர், மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு பகவான் சாதகமாக வந்திருக்காரு. அதே சமயத்தில் ராகு பகவான் சாதகமாக இல்லை, கேது பகவான் சாதகமாக இருக்கார். அவரோட செவ்வாய் பகவானை சேரும்போது அதிகார பதவி, நிரந்தர வேலை, புதிய வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் சில பொறாமையால் தொல்லைகள் வந்தாலும் அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவியில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் திருச்சி, திருப்பட்டூர் சென்று பிரம்மபுரீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணணும். பிரம்மாவுக்கு இல்லை, பிரம்மபுரீஸ்வருக்கு அர்ச்சனை செய்துட்டு காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு ஜாத நோட்டை வச்சு படைச்சிட்டு வரும்போது குருபலத்தால் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை, பூராட நட்சத்திரம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மேஷத்திலையும் ரிஷபத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வாகனம் வாங்குவது, திருமணம் கைகூடுவது, ஆன்மீக பயணம் மேற்கொள்வது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது, சகோதர வழி சண்டைகளை தீர்த்து கொள்வது, மாமன் மைத்துனரால் யோகம் பெறுவது, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது, அந்த வாய்ப்புகளுக்காக வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்வது, நீண்ட நாளைக்கு அப்புறம் பல நல்ல விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் பொறாமையால் நமக்கு கீழே இருக்கிறவங்களால்
உயர் அதிகாரிகளால் பாராட்டு, ஒரு பியூனு பிஏவால் தொல்லை. அதே போல் கீழே இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும், இல்லைன்னா அதன் மூலம் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் செய்யக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் விவசாய கருவிகள் வாங்கலாம். ரொம்ப நாளாக ஒரு டிராக்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இப்போ வாங்கிக்கலாம். ரொம்ப நாளாக ஒரு நெல் அடிக்கிற மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ வாங்கிக்கலாம். ரொம்ப நாளாக வந்து ஒரு பொக்லின் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வாங்கிக்கலாம். கனரக வாகனம், கனரக லாரி, அந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு கனரக வாகனம் வாங்குவதற்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாளைக்கு பிறகு யோகமானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர், சுந்தரர் பிறந்த ஊர், அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் நால்வர் இருக்காங்க இல்லையா, அந்த நால்வரில் சுந்தரர் பிறந்த ஊர். அங்கே போய் பக்த ஜனேஸ்வரரை வணங்கிட்டு பார்க்கவீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால், அந்த பார்க்கவீஸ்வரர் என்பவர் சுக்கிரன் தன்னுடைய தோஷத்தை போக்குவதற்காக லிங்கத்தை வடிவமைத்து வழிபட்ட ஸ்தலம். சுக்கிரனால் வடிவமைக்கப்பட்ட லிங்கம் தான் அந்த பார்க்கவீஸ்வரர். பார்க்கவீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்து. உத்திராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரம் சனிபவன நட்சத்திரம். 7.5 சனியானது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. குருபலமானது இருக்கும், ஆனால் அது அறக்குறையாக தான் இருக்கும். அதே சமயத்தில் 7.5 சனி முடிவை நோக்கி நகரும்போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் முழுமை பெறாது. போட்டி, பொறாமை, உங்கள் வேலைக்கு இன்னொருத்தங்க போட்டி போடுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குளறுபடிகள் இருக்கும், சில வருத்தங்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். டைவர்ஸ் ஆனவங்களை கூட திருப்பி சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான வேலை வாய்ப்புக்கான கருவிகள் வாங்குவது, உபகரணங்கள் வாங்குவது, பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவது என்று எல்லாமே போராடி போராடி தடையோடு தான் நீங்கள் வாங்கிக்கணும். நிறைய அலைச்சலோடு வெற்றி, நிறைய தடைகளோடு வெற்றி. தடை தாண்டும் போட்டி போல தான். ஒரு இடத்துல வண்டி இருக்குது, 40,000 சொல்கிறாங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு 10,000 தந்தார். அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட 5,000, அப்புறம் 2,000, இப்படியா ரெடி பண்ணி அலைஞ்சி கடைசியாக போய் அந்த வண்டியை வாங்கிட்டு வரணும். ஆனால் வண்டி உங்களுக்கு தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வண்டி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை போராடி தடையோட பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் தருமபுரி அதியமான் கோட்டையில் இருக்கிற தட்சிணகாசி காலபைரவரை போய் ஒரு தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டு வந்துடுங்க, வாய்ப்புகள் கைகூடிடும். இல்லையா, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மிளகு தீபம் போட்டு ஓம் காலகாலாய வித்மகி காலகஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் என்ற ஸ்லோகத்தை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் பைரவ பெருமான் உங்களுக்கு தடைகளை விலக்கி அலைச்சல்களை குறைத்து வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்கி விடுவார். பைரவரை வணங்கி பல்வேறு வெற்றிகளை பெற வாழ்த்து. திருவோண நட்சத்திரக்காரர்களே, திருவோண நட்சத்திரம் சந்திரபவன நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு பல்வேறு வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கக்கூடிய மாதம். 7.5 சனியானது நிறைவு நோக்கி நகருது. சந்திர பகவான் பல்வேறு வாய்ப்புகளை தனக்காரனாக கொடுக்க போகிறாரு. குபேர யோகம் கிடைக்கும், ஆனால் அலைச்சலோடு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சார்ட் ஒன்று போட்டுக்கணும். 7.5 சனி முடியுது, குருபலம் குறைஞ்சி போச்சு, பண வருவாய் குறையுது, அலைச்சல் இருக்குது, போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, நிரந்தரமாக வேலையாக இருந்தாலும் வேலையில் சில கஷ்டங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன வழின்னு ஒரு சார்ட்டு போட்டுக்கிட்டு முறையாக வேலை செய்யணும். எதை பற்றியும் கவலைப்படணும். யார் வேணாலும் பொறாமப்படட்டும், யார் வேணாலும் போட்டியாக நினைக்கட்டும், உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. யார் வேணாலும் நஷ்டப்படுத்த காத்திருக்கட்டும், நஷ்டம் இல்லாமல் கவனம் செலுத்துங்க.
கணக்கு வழக்க சரியாக பாருங்கள். ஓவர் டைம் எடுத்து உழைச்சிக்கோங்க. உழைச்சி பொழைச்சிக்கக்கூடிய காலம் இந்த மாதம். இந்த ஆனி மாதத்தில் புதன் பகவான் மிதுனத்திலையும் கடகத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் குரு பகவான் சாதகமாக இல்லைங்கிறதால பர்ஸு பணப்புழக்கத்தில் கவனமாக இருக்கணும். பர்ஸு தொலைஞ்சிரும். பணத்தை வந்து கரெக்டாக கவுண்டிங் பண்ணும்போது விட்டுருவீங்க, இல்லைன்னா பணத்தை ஏமாந்துருவீங்க. இந்த மாதிரி ஏமாற்றமான மாதமாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக இருந்தால் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். பர்ஸை எடுத்துக்காதீங்க, எல்லாம் ஜிபேயில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பணத்தை வச்சுக்கோங்க பேக்கில். பேங்குக்கு போனாலும் யாராவது ஒருத்தருக்கு தொடக்கி கூப்பிட்டு போங்க பணம் எடுக்க போகும்போது. அதேமாதிரி ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்கன்னா, ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நைட் ஆனால் கணக்கு வழக்கு பார்த்துருங்க. அதுமாரி யாராவது ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தவங்க கூட ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதுலேயும் கவனமாக இருக்கணும். நீங்களே எல்லா இடத்துக்கு போய் அந்த விஷயத்த ஒரு வேலையை முடிக்கணும். எதுலையுமே எச்சரிக்கையாக நடந்துக்கணும். ஏன்னா ஒரு காமெடியில் வந்து கவுண்டமணிகிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்து இந்த பணத்தை போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செந்தில்கிட்ட வந்து கவுண்டமணி கொடுப்பார். இவர் என்ன பண்ணுவார், பணம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவரே ஒரு மளிகை கடை வச்சுருவார். மண்டையன் மளிகை கடை வைப்பார். எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த காமெடி. அந்த மாதிரி ஆகிடும். உங்களை ஏமாற்றி உங்களுக்கு போட்டியாகவே தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு கூட வந்துடும். எச்சரிக்கை நடந்துக்கணும், அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும். நீங்களே இறங்கி செய்யுங்க. சோம்பேறித்தனமாக இல்லாமல் நீங்களே இறங்கி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஒரு முறை ஏனும் திருச்சி முசிறி அருகே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் குணசீலம், அதிக சக்தி வாய்ந்தவர், பைத்தியம் தெளியக்கூடிய கோயில். அந்த காலத்தில் பைத்தியத்தை அங்கே தான் கட்டி போட்டாங்க. அவரை போய் பார்த்து அந்த தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு மூளையை ஒழுங்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கவன சிதறல் வராது. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை கவனமாக சிறப்பாக அமைத்துக்கொள்ள வாழ்த்து. அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம். செவ்வாய் பகவான் கேது பகவானோடு சேர்ந்து சிம்மத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானுக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், இது எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையெல்லாம் தங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் இந்த 7.5 சனியானது பல்வேறு பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும். கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அளவிட்டு அதிகமான இறை வழிபாடு, முருகன் வழிபாடு, முருகன் கோயிலாக தேடி தேடி போய் வணங்கணும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ள ஏற்ற மாதம். ஆன்மீக பயணத்தின் மூலியமாக நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மாதம். ஆன்மீக பயணத்தின் மூலியமாக திருமணம் கைகூடும் மாதம். ஆன்மீக பயணத்தின் மூலியமாக கடன் அடைக்கும் மாதம். வருமானம் பெருக்கம். கோயில் கோயிலாக போய் போய் ஒன்று ஒன்றா மாற்றிக்கணும். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் நின்றுணும். இந்த மாதத்தில் ஒரு முறையேனும் ஈரோடு சென்னிமலை, இந்த சென்னிமலை ஆண்டவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. கந்த சஷ்டியை இயற்றிய பால தேவராய சுவாமிகள் அவர் என்ன பண்றாருன்னா, சென்னிமலையில் அந்த மலை படிக்கட்டில், அப்பெல்லாம் படி வந்து கட்டின படி இல்லை, சாதாரண ஒரு படிக்கட்டு. அந்த மலையில் போய் ஒரு பாட்டு உட்காந்துருக்கார். வாழ்க்கையே புரியல. ஈரோடு பக்கத்தில் மாலவிடாகம், அந்த ஒரு சொந்த ஊர். அங்கே படிக்கட்டில் போய் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது முருகப்பெருமான் இவர் உட்காந்துருக்க அருளாசியை வழங்கி கந்த சஷ்டியை அங்கே தான் ஏற்றினார். அங்கே தான் அரங்கேற்றமும் செய்தார். அப்படி புத்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய கோயில் சென்னிமலை ஆண்டவர். ஆண்ட பரம்பரை சொல்றாங்க, அது முருகப்பெருமான் தான் ஆண்டான். இன்னமும் முருகப்பெருமான் தான் ஆண்டுகிட்டு இருக்கான் தமிழகத்து. அதனால தான் தமிழ் கடவுள் அவர். அப்படி சென்னிமலை ஆண்டவரை தரிசனம் செய்யுங்க. எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், பயப்படவே வேணாம். பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் சென்னிமலை ஆண்டவராக அந்த முருகனை வழிபடுங்க.
இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா செவ்வாய் கேது, கேது என்பது விநாயகப் பெருமான், செவ்வாய் என்பது முருகப்பெருமான். விநாயகரும் முருகரும் ஒன்றாக இருக்கக்கூடிய மாதம். எவ்வளவு பெரிய சிறப்பு! அது உங்களுக்கு சனி பகவான் பாதிப்பில் இருக்கிற நேரத்தில் விநாயகப் பெருமான் சனி பாதிப்பை குறைச்சிருவார், முருகப்பெருமான் வாரி வழங்கிடுவார் நல்ல விஷயங்களை. புதிய தொழில் தொடக்கம், வருமானம், கணவன் மனைவி ஒற்றுமை, எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்டு பெறுவதற்கான வழிபாட்டை செய்து மீட்டுக்கொள்ளும் மாதம். இந்த மாதத்தில் சென்னிமலை ஆண்டவரை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்து. சதய நட்சத்திரக்காரர்களே, சதய நட்சத்திரம் ராகுபவன நட்சத்திரம். ராகு பகவான் யோகமாக இருக்கிறார், ராசியிலே பயணம் செய்கிறார். இந்த நேரத்தில் 7ஆம் இடத்துல கேது, அவரோட செவ்வாய், இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு விஷயங்களில் குழப்பமான முடிவெடுக்க வைத்து விடும். ஒரு விஷயம் நேரடியாக தெரியும், ஆனால் அதை நேரடியாக செய்யாமல் சுற்றிக்கிட்டு செய்கிற மாதிரி ஆக்கணும். ஒன்றும் இல்லை, பைக் சாவி காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகிறோம், பைக் சாவி டிவி கிட்ட வச்சுட்டோம், எப்போதும் ரெகுலராக வைக்கிறது தான். அங்கேயே தேடுவோம், கண்ணை மறைச்சிடும், வீடு ஃபுல்லாக தேடிட்டு கடைசியில் பார்த்தா டிவிட்ட ரிமோட்டு பக்கத்தில் தான் இருந்திருக்கும். இப்படியாக எளிதான விஷயத்தை சுத்தல்ல விட்டு அலைச்சலோடு விடக்கூடிய மாதம். ஆனால் காரியம் நடக்கும். அப்போ இந்த சுத்தலை சரி செய்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்? இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வ வழிபாடு அதிதீவிர முயற்சி, இது வெற்றி. வேர்வையின் நாயகன் சனி பகவான். கடுமையாக உழைச்சினா சனி பகவான் ஒன்றுமே பண்ண முடியாது. வேர்வையை வெளியே எடுக்கணும், அவர் தான் அவரோட வேலை. இப்போ ஏசியிலே இருக்காங்க பணக்காரங்க, உடம்பு விழுந்துருது, காலையில் இருந்துச்சு வாக்கிங் போய் வேர்வை வெளியேற்றுறாங்க, சனி பகவான் அந்த வேலையை வாங்கிட்டு விட்டுருவார். இப்போ வேர்வையின் நாயகன் சனி பகவான். அப்போ சனி பாதிப்பான நேரத்தில் வேர்வை வரும் அளவுக்கு கடுமையாக உழைக்கும் போது வெற்றி வாய்ப்புகள் தானாக வரும். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு முறையேனும் கும்பகோணம் போங்க. கும்பகோணம் போய் திருப்பாம்புரம் பாம்புபுரீஸ்வரரை வணங்கிட்டு வரும்போது இந்த மாதம் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் மாதம். என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா, அருகில் உள்ள சிவாலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துருங்க. கொஞ்சம் பால் வாங்கிட்டு போய் ஊற்றி ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்துருங்க. இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் குருபவன நட்சத்திரம். குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் 5ஆம் இடத்தில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வேலை, அந்த வேலைக்கான வருமானம் சின்ன வேலை தான், ஆனால் அந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன், இந்த 7.5 சனியில் ரொம்ப வாட்டிடுச்சு, இப்போதான் ஒரு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலை மூலமாக வருமானம் கிடச்சிருக்கு. சின்ன வேலையாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக செய்யுங்க, இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இந்த சனி தொடங்கும் போது என்ன பண்ணுவார்னா, எல்லாமே நான் தாங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க. சனி தொடங்கும் போது அந்த தைரியம் இருக்கும். சனி முடியும் போது எல்லாமே இறைவன் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துருவார், கஷ்டத்தை கொடுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சனி பகவான் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளணும், பிரதோஷ வழிபாடு. இந்த மாதத்தில், இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முறையேனும் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. ஈசானிய லிங்கம் இருக்கும், கடைசியாக சுடுகாட்டில் இருக்கும். வேலூர் பாதையிலேருந்து 2ஆம் ரோடு பிரியும். நீங்கள் பற்றி நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஐடில் உள்ளே போகணும், சுடுகாட்டுக்கு போகணும். அங்கே போய் சுடுகாட்டில் ஈசானிய லிங்கம் இருக்கும், சனி தோஷத்தை போக்கும் லிங்கம். அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு அப்படியே எதிரில் பார்த்தீங்கன்னா ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் இருப்பார். அவர் வனமாக இருந்து தியானம் செய்யும் போது சிவனும் பார்வதியும் புலியாக மாறி பக்கத்தில் உட்கார்ந்து அவர் தியானத்திற்கு காவல் காத்தார்கள். அதே போல சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து உங்களை காவல் காக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியவர் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள். ஈசானிய லிங்கத்தையும் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். குருபவன் நல்லா இருக்கார்,
வேலை இருக்கு, வேலைக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புக்கான வருமானம் இருக்கு. ஆனால் சனி பகவான் பல்வேறு தொல்லைகளை கொடுக்கிறாரு. அதை காத்து கொள்வதற்காக ஈசானி ஞானதேசிக சுவாமிகளையும் ஈசானி லிங்கத்தை வழிபட்டு இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வாழ்த்துக்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஜென்ம சனி இன்னும் தொடங்கலை, விரய சனியில் தான் இருக்கீங்க. அதே சமயத்தில் குரு பகவான் 4ல், 5ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் மாறி மாறி புதன் பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது. திடீர் கடன், திடீர் வருமான முடக்கம், பொருளாதார இடைஞ்சல், உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல, பல்வேறு கஷ்டம் என்று புலம்பாமல் நான் கஷ்டப்படுறேன், தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. கடுமையான உழைப்பு, தன்னம்பிக்கை, நான் ஜெயிப்பேன், இன்னைக்கு நான் உழைச்சதுக்கு வருமானம் வரல, நாளைக்கு வரும் அப்படின்னு நம்புங்க. வரும், பயப்படாதீங்க. சனி பகவான் நீங்க கடுமையா உழைச்சு உண்மையா இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்க கூடியவர். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? சனி போல் கொடுப்பானும் இல்லை, சனி போல் கெடுப்பானும் இல்லை. அப்ப சனியை கொடுக்க வைக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் போய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். இங்க நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா, ஜென்ம சனி நடக்கும் காலத்துல, இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க, வண்டியை எடுத்துட்டு போயிட்டீங்க, ஒரு இடத்துல வண்டி முட்டி போச்சு, வாகனம் இடிச்சு போச்சு. உடனே அவன் எதிரில் வந்தவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லாம, நான் போனேங்க, கவன சிதறலாம் விட்டுட்டேன், இடிச்சு போச்சு, என் சம்பளத்துலனா நீங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு நேர்மையாக இருந்து விட்டால், சம்பளத்தில் அவங்க பிடிச்சாலும் வேறு வகையில் உங்களுக்கு வருமானத்தை பகவான் கொடுத்து விடுவார். அந்த நேர்மையை மெச்சி, அதை விட்டுட்டு நான் போன அவன் எதிரில் வந்து இடிச்சுட்டான், இல்லைன்னா உங்க வண்டி வந்து பிரேக்கை சரியா வைக்கல நீங்க, இப்படின்னு ஏதாவது அடுத்தவர் மேல பழிய போட்டு நீங்க ஏமாத்துறீங்கன்னா அதற்கான தண்டனையும் கொடுத்து விடுவார். இப்ப என்ன பண்ணும்? நேர்மை, கடுமையான உழைப்பு, தன்னம்பிக்கை, இதை 3ஐயும் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான பெருக்கம் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றாலும் கடுமையான முயற்சியின் காரணமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். இறை வழிபாட்டின் மூலியமாக இந்த நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் காரைக்குடி அருகே பைரவன் பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவரை வணங்கணும். இல்லைனா அவரவர்கள் வீட்டிலேயே சனிக்கிழமை காலையில் 6 to 7:30 குளிகை நேரத்தில் கால பைரவர் படத்தை வச்சு ஓம் காலகாலாயுத்மகி காலகஸ்தாய திமி தன்னோ பைரவ பிரசோதியாத் என்ற ஸ்லோகத்தை சொல்லி பூசணிக்காயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமையில் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைனா தேங்காயில் வெள்ளை நாடாத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையானது கிடைக்கும். எதிரி தொல்லையில் இருந்தால் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் திரி போட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, எதிரி தொல்லை நீங்கும். அடுத்தவர்களுக்கு கொடுத்த பணம் வரணும்னா மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தாமரை தண்டு திரி போடுங்க. இப்படியாக காலபைரவரை வழிபடும்போது அனைத்து லாபமும் கிடைத்து இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம். பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். புதன் பகவான் மிதுனத்திலையும் கடகத்திலையும் இந்த மாதத்தில் பயணம் பண்ணுறாரு. புதன் பகவானுக்கு 3ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் செவ்வாய் கேது சேர்க்கை. சகோதர வகையில் உதவி, சகோதர வகையில் சில கருத்து முரண்பாடு, சில வாக்குவாதங்கள், அதே சமயத்தில் சில அலைச்சல்கள் இருக்கும். வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமையில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பிள்ளைகளுக்கு கல்லூரி சேர்வதற்கு, அது மாதிரி வாகனம் வாங்குவது, பிள்ளைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்ற மாதம். ரேவதி நட்சத்திர மாணவ மாணவிகள் கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
நினைச்ச படிப்பு கிடைக்கலனா கிடைக்கிற படிப்பை நினச்சிக்கோங்க. 7.5 சனியில் இருக்கீங்க. வாய்ப்புகள் கைக்கு வருவதில் சில சிரமங்கள் இருக்கும். பயப்படக்கூடாது. உங்களுடைய ராசியாதிபதி யோகமாக இருக்கிறார். அதே போல் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நடுக்காட்டில் விட்டாலும் உங்களுக்கு அங்கு உதவி செய்ய ஒருவரை இறைவன் அனுப்புவார். இந்த நேரத்தில் ஒரு முறையேனும் வாய்ப்பு உள்ளவர்கள் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பொன்னா இருக்கக்கூடிய ஸ்தலம். பத்மநாப சுவாமி கிட்ட என்ன சிறப்புன்னா, புதாதிபதி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பத்மநாப சுவாமி. அப்படி ஒரு யோகம் அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவருடைய ஸ்டாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ஸ்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா, கையை இப்படி வச்சு படுத்திருப்பாரு. கையில் பார்த்தீங்கன்னா கீழே லிங்கம் இருக்கும். அங்கே லிங்கமாக சூரிய பகவானாக சிவபெருமானும், புதன் பகவானாக அரங்கநாத பெருமானும், பள்ளிகொண்ட பெருமாளாக பத்மநாப சுவாமி காட்சி தருகிறார். பொன் பொருளை வாரி கொடுக்கக்கூடியவர், புதாதிபதி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர், ஒரு அற்புதமான கடவுள். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதாதிபதி யோகம் குருபவனோட சேர்ந்து இந்த நேரத்தில் பத்மநாப சுவாமி வழிபடுங்க. என்னால் வழிபட முடியலன்னா அப்படின்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணி பத்மநாப சுவாமியுடைய படத்தை ஒரு பிரிண்ட் போட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா படம் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு புதன்கிழமையில் காலையில், புதன் ஓரையில் காலையில் 6 to 7:30 ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் போட்டு வணங்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். பத்மநாப சுவாமி அருளால் துன்பங்களை தொலைத்து கடின உழைப்பின் வாயிலாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் ஆனி மாத பலன்களை பார்த்தோம். ஆனி மாதத்தில் சமுதாயத்தில் பொது பலனாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் தங்கம் விலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். இறக்கமாக இருக்கும்போது தங்கத்தை வாங்கி பயன்படுத்திக்கணும். ஏற்றமாக இருக்கும்போது நகைகளை அடகு கிடையாது வைக்கணும்னா வச்சுக்கலாம். சின்ன சின்ன சூட்சுமத்தை கடைபிடிக்கணும். அதே போல் ஆடை ஆபரணம் வாங்குவது, பிள்ளைகளுக்கு படிப்புக்காக ஆடைகள் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். தீ விபத்துகளில் கவனமாக இருக்கணும். இப்படியாக சில சங்கடங்கள் இருந்தாலும் சூரியன் புதன் சேர்க்கை, ஆதிபத்திய யோகம், அவரோட குரு பகவானும் சேர்ந்து ஆதிபத்திய குரு யோகம், அதே மாதிரி செவ்வாய் கேது சேர்க்கை தடைகளை கொடுத்தாலும் அதிகார பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் 27 நட்சத்திரக்காரர்களும் அவரவர்களுடைய பலன்களை முறையாக கணித்து அவர்களுக்கான பரிகார கோயிலோடு துல்லியமாக வழங்கியிருக்கோம். அதை சரியாக பின்பற்றி துன்பங்களை தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.